ஐயா ராசா யாராச்சும் வாங்களே, எனக்கு தர்ம கிருமம் ஏதாவது இருந்தா பண்ணுங்கய்யா. ரொம்ப நேரம் பசியிலேயே உட்காந்து கிடக்குறேன். வாராசா வாராசா, எந்த ரசம் வந்தாலும் வந்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க ராசா. தடிய ராசா தடிய ராசா, வாராசா உன்னால முடிஞ்சதை எனக்கு கொடுத்துட்டு போறாசா. ரொம்ப பசியில வாடிக்கிட்டு இருக்கேன் ராசா, வாராசா. ஐயோ, இந்த கிழவி வேற இத்தனை தடவை ராசா போட்டு கூப்பிடுதே. நம்ம ஒண்ணுமே கொடுக்காம போனா அசிங்கமா போயிடும். நம்மளை வேற பெருமைப்படுத்துற மாதிரி ராசா ராசான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுது. ஏதாவது சில்லறை இருந்தா கொடுத்துட்டு போவோம். அப்பதான் நாளைக்கு மணியும் மரியாதை இருக்கும் நமக்கு. பாட்டி, இப்ப என்னமோ கூப்பிட்டேல, அது என்னமோ கூப்பிட்டல, என்னமோ ரான்னு ஆரம்பிச்சு. என்ன கூப்பிட்ட? என் தடிய ராசான்னு கூப்பிட்டேயா? நீ ராசா தானே, எனக்கு உதவி பண்ண போறில்ல, அதனால நீ எனக்கு ராசா தான். உன்னால முடிஞ்ச உதவியை கொடுத்துட்டு போ ராசா. ராசா ராசா ராசா, ராசாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால உனக்கு இன்னைக்கு உதவி பண்ணலான் இருக்கிறேன். சரி சரி, என்கிட்ட 10 ரூபாவா இருக்குது. உங்ககிட்ட சில்லறை வச்சிருக்கேல, 1 ரூபாவை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் 9 ரூபா சில்லறை மாத்தி கூடி. என்ன யாராசா, இந்த பிச்சைக்காரியா இருக்கிற எனக்கு ஒரு 10 ரூபா போட மாட்டியா? 1 ரூபாவை கொடுத்துட்டு 9 ரூபா சில்லறை கேட்குறிய? இதெல்லாம் நியாயமா ராசா? என்ன ராசா? அதெல்லாம் முடியவே முடியாது. 9 ரூபா சில்லறை கொடுனா கொடு. 1 ரூபா போதாதா உனக்கு? நானே பிச்சை எடுக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. 9 ரூபா கொடுக்க போறியா இல்லையா? ஐயா, சரியான பிச்சைக்கார பையலா இருப்பான் போல. இவங்கிட்ட தர்மம் கேட்கறதுக்கு கேட்காமே இருந்திருக்கலாம். புர்ரா 9 ரூபாவை ஆளுகளை பாரு, 1 ரூபா கொடுத்துட்டு 9 ரூபா சில்லறை கேட்குறீங்க. பேசாம நீ இருக்கிறதுக்கு என் கூடயே வந்துட வேண்டியதானே? 3 வேளை சாப்பாடு நான் போடுறேன்டா உனக்கு. ஐயோ, கருங்குழலி நம்ம பண்ணதுல பாத்துருப்பாளோ? இல்ல இல்லம்மா, நீங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? 10 ரூபா என்ன, 100 ரூபாய் கூட உங்களுக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு தான தர்மம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க. அதனாலதான் உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிறேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கம்மா. ஏன்டா தடிப்பையில, இன்ன வரை நீ பண்ண சேட்டையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த அம்மாட்ட 1 ரூபா கொடுத்துட்டு 9 ரூபா சில்லறை கேட்குறியா? நீ பேசாம நீயும் போய் அங்க கூட உட்காந்துக்க வேண்டியதானே? இல்ல இல்ல கருங்குழலி, நீ தப்பா நினைச்சிட்ட கருங்குழலி. நான் அந்த அம்மாவுக்கு 10 ரூபாவும் கொடுத்தேன். அந்த அம்மா தான் நான் 1 ரூபா போதும் 9 ரூபா நாங்க கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு பாக்குறதுக்கு தப்பா தோணி இருக்கும். அப்பெல்லாம் நான் கேட்பேனா? நான் எப்பவுமே தான தர்மம் பண்றதுல வள்ளல் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ வேணா அந்த அம்மாட்டையே கேட்டு பாரு. ஐயோ இல்லவே இல்லம்மா, இந்த பிசுனாரி பையல ராசா ராசான்னு கூப்பிட்டேன். அந்த கொடுமைக்கு வந்து 1 ரூபா கொடுத்துட்டு போறியான். இல்லைன்னா அதுவும் கிடையாது பாத்துக்க. அதுவும் மூச்சுக்கு 300 தடவை அவனே ராசா ராசான்னு சொல்லி சொல்லி பாத்துக்கிறியான் பாத்துக்க. 10 ரூபா கொடுத்துப்புட்டு 1 ரூபா எடுத்துட்டு 9 ரூபா தான் கேட்குறியாமா? இந்த பிச்சைக்கார பையல என்னான்னு பண்றதுன்னு தெரியல எனக்கு. அடத்து வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆளையும் தர்மம் பண்ற மூஞ்சிய பாரு, போடாம தாங்கிட்டு. கிழதே, என்ன தைரியம் தான் அவகிட்ட கோர்த்து விடுவ? நானே அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ அதையும் சொல்லி பிரிச்சு விட்டுருவ போலயே. எனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பே அவதான். அவளையும் பிரிச்சு விட்டுட்டு நீ நல்லா மஞ்சள் குளிக்கலையான்னு நினைக்கிறியாக்கும்? உன்னையெல்லாம் அவ கல்யாணம் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம்டா. பிச்சைக்கார பையலே நீ எல்லாம் எதுக்கு இருக்கிறப்பா? இனிமேல் வாங்கிட்ட யாராச்சும் தர்மம் பண்ணுன்னு கேட்பாங்களா? எம்மா மோதிரம் வாங்கலையா? மோதிரம் ஒரு முறை 10 ரூபாம்மா. அந்த கிளையை மோதிரம் வித்துட்டு வருதா? பியாசாட்டு அந்த பாட்டிட்டு இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு மோதிரத்தை வாங்கி கருங்குழட்டி கொடுத்துருவோம். தேட்டா இது நிறைய விலை சொல்லி கொடுத்தோம்னா மனசு சந்தோஷப்படும். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு மோதிரம் கொடுத்தா ரொம்ப பிடிக்குமே. பியாசாம அந்த மோதிரத்தை வாங்கி விடுவோம். பாட்டிய கொஞ்சம் இறக்கி வை. மோதிரம்லாம் எவ்வளவு விலைன்னு சொல்லு. என்ன தடி பையில நின்று தங்க மோதிரமா வாங்க போற? 10 ரூபான்னு காதுகிலேயே கத்திட்டு வரேன்ல, காதில் விழுகலையாக்கும். வெறும் மோதிரம் 10 ரூபா தான்டா. நல்லா சின்ன பிள்ளைகளுக்குலாம் வாங்கி போடலாம் பார்த்துக்க, அழகாக கிடக்கும். அது மட்டும் இல்லை, யாருக்கு வேணாலும் போடலாம். பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் மோதிரம் இருக்குது பார்த்துக்க. இந்த காலத்தில் யார் தங்கத்தில் வாங்கி போட முடியுது? தங்க விலை அப்படி ஏறி கிடக்குது. அதனால இப்படி ஒரு மோதிரத்தவங்க கையில் போட்டுக்கிட்டு நல்லா அலப்பிக்கு தெரிய வேண்டியதே. உனக்கு வேணுமாடா? தர்றேன். ஆமா ஆமா, ஒரு பொண்ணுக்கு மோதிரம் போடணும். ஆனா அந்த பொண்ணு கையே கருப்பாத்தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி ஒரு மோதிரத்தை எடுத்து போடு. ஒல்லியா வேற இருப்பாவ, அதனால கொஞ்சம் சின்ன மோதிரமாவே எடுத்துக்கூடி. என்ன ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரி மோதிரம். இல்லை பார்த்து எடுத்துறேன். சைஸ் சரியா இல்லைன்னா வந்து மாத்திக்கல. என்ன இந்த புடி. ஏம்மா மோதிரம் வாங்கலையா? மோதிரம் 10 ரூபாம்மா. கருங்குழலி நிக்கிறா. கருங்குழலி ஒன்ன பார்க்கலாம் தான் வந்தேன். ஐயோ, கிட்ட கோதாவரி வர்றாளே. இவ கூட பேசுறத பார்த்தா என்னை பிழிஞ்சு எடுத்து போடுவாளே. என்ன பண்றது தெரியலையே. பேசாட்ட அமைதி அப்படியே நின்னுக்குவோம். வேற கிட்டச்சு போக வந்தேன்னு சொல்லிக்குவோம். ஏமாமா என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற? இவ கூட பேச வந்தியா நீ? இவ கூட பேசுற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்க, வாயை துண்டா தைச்சு வச்சு விடுவேன். எதுக்காக வந்தேன்னு சொல்லு. ஆமா, என்ன கையில மோதிரம்லாம் வச்சிருக்கிற? என்ன கோதாவரி பேபிமா, உனக்கு தான் பேபிமா வாங்கிட்டு வந்திருக்கேன். பத்தியா மோதிரம் மாமே உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இங்க வா, கையில போட்டு விடுறேன். ஏ மாமா, இது சூப்பரா இருக்கு மாமா. எங்க கொண்டா மோதிரத்தை நான் பாக்குறேன்.
தெரியாதனமா எழுதிட்டு வந்தேன் கோதாவரி. இதோட விலை என்ன தெரியுமா? 3 லட்சம் தெரியுமா? 3 லட்சம் போட்டு கஷ்டப்பட்டு உனக்காக மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனா நீ தான் என்னைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியே. உங்க அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற. சீக்கிரமே அந்த டீ கடைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏமாமா அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். எனக்காக 3 லட்சம் போட்டு இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்திருக்கியா? என் மேல எவ்வளவு பாசம் உனக்கு. சீக்கிரமே அப்பாட்ட சொல்லி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் மாமா. ஆனா ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் இல்லைனாலும் அந்த கருங்குழலி நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது சரியா? நான் தான் உனக்கு எப்பவும் வாழ்நல்ல. நான் எப்படியாச்சும் அப்பா கிட்ட கேட்கறேன் மாமா. நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை நாள் சாப்பிடாம வந்து சேர்த்து வச்சு இந்த 3 லட்சத்தை. எவ்வளவு அழகா இருக்கு மோதிரம். கொண்ட மாமா. ஆமாம்மா கோதாவரி, பல நாள் கஷ்டப்பட்டு உனக்காக இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன் பாரு. இல்லை தடிப்பையில உன்னை ஊர் முழுக்க தொலைன்னு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கியாக்கும். உனக்கு என்ன தின்னுக்க இருந்தா 10 ரூபா கிழிஞ்ச நோட்டை கொடுத்துருப்பேன். ஒழுங்கா நல்ல நோட்டை கொடுல, கிழிஞ்ச நோட்டை கொடுத்துருக்குற. கிழவி போய் தொல்லை என்கிட்ட. ஐயோ இந்த கிழவி வேற உண்மையை சொல்லி பிடிச்சா. கிழவி நீ போ, நான் அப்புறமே வந்து 10 ரூபா கொடுக்குறேன். 10 ரூபா தானே கொடுக்காம ஓடிட மாட்டேன். இல்லை அடிச்சுன்னா காது இதெல்லாம் வீங்கி போயிரும் பார்த்துக்க. ஒழுங்கா 10 ரூபா நோட்டுக்குள்ள அந்த 10 ரூபா விரிச்சு பார்த்தா உலகமே தெரியுது அதுக்குள்ள. ஒரு 10 ரூபா மோகத்தை வாங்கிட்டு நீ பண்ற அலப்புற இருக்கிறேன். நான் அந்த 10 ரூபா வச்சுதால கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். ஒழுங்கா கொடுக்க முடியுமா முடியாதா? நீ கேள்வி என்ன சொல்ற? இவன் வாங்கின முதல்ல 10 ரூபாவா? இது 3 லட்சம்ல இந்த தடியை போய் சொல்லிட்டு இருந்தான். நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. என் மாமா எனக்கு அப்பெல்லாம் போய் சொல்லி வாங்கி தர மாட்டான் பார்த்துக்க. இது 3 லட்சம் தான். நீ சும்மா டூ போட்டுட்டு இருக்காத போ. அடி லூசாவை இப்பதான் அந்த மோகத்தை வாங்கிட்டு போனேன் பார்த்துக்க. 10 ரூபா கிழிஞ்ச நோட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கேன் பார்த்தியா? இதே முறை நிறைய கூடைகள் வச்சிருக்கேன். காட்டுன்னு மாதிரி திறந்து காட்டினா நீங்களே எங்க போய் அழுவீங்கன்னு சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோங்க. சரி நான் பணத்தை வாங்கிட்டே கிளம்புறேன். என்ன ஏமாமா இது மோதிரம் 10 ரூபா மோதிரமா? இதுதான் 3 லட்சம் சொல்லி கொடுத்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? அப்பவே நினைச்ச நசுக்கி பார்த்த போது அவங்க போதே என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? வேணும்னே போய் சொல்லியா கொடுத்த? இந்த அவன் மோதிரமும் வேணா நீ வேணா வச்சுக்க புடி. கோதாவரி 3 லட்சத்துக்கு மோதிரம் வாங்குறதுக்கு நான் இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? பெரிய வீடு வீடெல்லாம் கட்டி இருக்க மாட்டேனா? 3 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? விவசாட்டு போ. இது வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். அப்ப 10 ரூபா சொல்லி தொலைக்க வேண்டியதானே. எதுக்கு 3 லட்சம் சீட் போட்டுக்கிட்டு இருந்த? வாங்கம்மா வாங்க. ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்க. ருசியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வாங்கன்னா ஒரு எருமை மாடு வந்து நிக்குது. இதுக்கு என்ன ஒரு குறைச்ச வந்துச்சோ. ஆளே இப்படி வந்தா என்னதான் பண்ண முடியும்? இது மூஞ்சில முழிச்சாலே இன்னைக்கு நாளே போன வருது. என்ன நான் முன்ன மாதிரிலாம் இல்லனே. இப்ப திரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்காக நான் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலைக்கு வரணும்னு நினைச்சு வந்திருக்கிறேன் பார்த்துக்க. நீ எனக்கு எப்படியாவது ஃப்ரைட் ரைஸ் போறதுக்கு கத்துக்கூடனே. நான் உனக்கு எல்லா வேலையும் இனிமேல் செய்ய போறேன் பார்த்துக்க. நீ தான் இனிமேல் ராஜா. நான் தான் உனக்கு மந்திரி. எல்லா சேவையும் உனக்கு செய்ய போறேன் நானு. என்ன வசனமெல்லாம் ரொம்ப நீளுது. உன்னையெல்லாம் நம்புற மாதிரிலாம் இல்ல. நீ ஏதாவது வில்லங்கமான வேலையை தான் பார்க்க வருவ. பேசாம போ. உனக்கெல்லாம் வேலை தர முடியாதுடா. கிளம்பு போத வேற கடையை போய் பார்த்துட்டு போ. என்ன நான் திரும்பி வாழ்றது உனக்கு பிடிக்கலையானே? என்னன்னே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நம்பித்தானே இந்த கருவாய பையன் உன்கிட்ட வந்திருக்கியா? இவனை இப்படி மனசு கஷ்டப்பட வைக்கலாமா? அட கடவுளே உனக்கு இது அடுக்குமா? ஐயோ நிறுத்துடா. 60 வயசு கிளவி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. சரிவா வேலையை பாரு. ஒழுங்கா இன்னையோட இந்த விளையாட்டு புத்திலாம் முடிச்சுக்க. என்ன இன்னிலிருந்து சரியா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். வா ஃப்ரைட் ரைஸ் போட சொல்லித்தரேன். அடடா அண்ணா எனக்காக இறங்கி வந்துட்டியே. உன்னைய வாழ்நாள் மறக்கவே முடியாது. முதல்ல ஃப்ரைட் ரைஸ் போறது எப்படின்னு கத்துக்குடு. அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் நான் கத்துக்கிறேன். என்ன இது பாரு, இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்க. எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த முட்டைகோசு அரிசி கிரிசி எல்லாம் ஒன்றும் பார்த்துக்க. இந்த சோயா சாஸு இதெல்லாம் ஒன்றுன்னா போடுறேன் பாரு. அதுக்கப்புறம் மண்ணு என்ன இம்புடு தாண்டா ஃப்ரைட் ரைஸு. நம்ம கடை ஃப்ரைட் ரைஸு சுவையாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் பார்த்துக்க. இதை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்க. நாளிலேருந்து நீ தான் ஃப்ரைட் ரைஸ் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சரியா? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்துட்ட? இதை நான் கத்துக்க மாட்டேனா? இதெல்லாம் எனக்கு சுலபமான விஷயம் பார்த்துக்க. சரிண்ணே கொஞ்சம் பாத்ரூம் வருதுனே. பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கடையை பார்த்துக்க. என்ன ஏண்டா கருவாயா இப்பத்தானே வந்த? அதுக்குள்ள என்னடா பாத்ரூம் போற? பேசாட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமாவது கடையில வேலை பார்த்துட்டு போலாம்ல. என்ன பாத்ரூம்ல சொல்லிக்கிட்டானே வரும். போயிட்டு செத்த நேரத்துல ஓடி வந்துடுறேன். என்ன அது வரைக்கும் கடையை பார்த்துக்க. என்னது இது? 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு போலவே இன்னும் ஆளக்கானா? ஒருவேளை ஓடிட்டானு? எதுக்கு கணக்குள்ள போய் பார்த்துட்டு வருவோம். இப்பத்தானடா வேலைக்கு நல்ல மாதிரி சேர்ந்த. வருவாயா நல்ல வேலைடா. அந்த வெள்ளை எடுத்து எப்படியோ ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு கத்துட்டு வந்துட்டா. இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கடையை. நல்ல வேலையா போச்சு. எப்படி நம்ம பிளானை போட்டு அனுப்பிச்சது சரியா இருக்கு பத்தியா? அந்த வெள்ளையை ஏமாந்து எல்லாத்தையும் கூட சொல்லிவிட்டியா? தடியண்ணே கருவாயினா கொம்பா? என்னைக்குமே கருவாயம் போட்ட பிளானு என்னைக்குமே ஃபெயிலியர் ஆனதா இந்த சரித்திரத்திலேயே இல்லை பார்த்துக்க. எப்படி சரி அண்ணே நம்ம ப்ரைஸஸ் போட்டோம். இன்னும் வியாபார எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன
அட பாவி சண்டாளா, உன்னை நம்பி வேலைக்கு சேர்த்ததுக்கு என்னோட ஃப்ரைட் ரைஸ் எப்படி போறதுன்னு கத்துட்டு வந்துட்டு இங்கேயா போட்டு இந்த தடியனுக்கு கொடுத்துட்டு கிடக்குற? அடே கருவா கொட்டை பையலே, உனக்கு எம்புடு தைரியம்டா? எவ்வளவு சூது வினயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற? வந்துட்டியா? எப்பயோ வருவேன்னு நினைச்சேன், ஆனா இப்பவே வந்துட்டா. பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி எங்களோட ஐடியா உன்னோட கடையில எப்படி ஃப்ரைட் ரைஸ் போடுறேங்கிறத கத்துக்கிட்டு வந்துட்டோம்ல. அதே சுவையில நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. உன் கடையில கூட்ட குறைச்சிட்டு போட. தெரியனே, நீ கவலைப்படாத. இன்னொரு நாள் கண்டிப்பா உன் கடையில முழு நாள் வந்து வேலை பார்த்து மொத்த வேலையும் கத்துக்கிறேன். என்ன இதுக்கு கத்துக்கிட்டு தனியா வந்து கிட போறியா? ஆளை மூஞ்சி பாரு, இவனை சேர்த்த கொடுமைக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். போடா போடா, நீ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் கீழே விழுந்துதான் ஆவ. அவன் கீழே விழுந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்கு நான் இருக்கேன். நீ ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேணாம். போடா நீ. 2 பேரும் ஆடுங்க ஆடுங்க, உங்க ஆட்டமுல ஒரு நாள் அடங்குமுடா. என்ன இவன் என்னைக்கு இல்லாம இப்படி ஒரு சாபத்தை விட்டுட்டு போறீங்க? சரி சரி, அவன் சாபம்லாம் நம்மளுக்கு பழிக்காது, நீ கவலைப்படாத. ஏன்டா கருவா பையலே, எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் குடுறா. ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவு? தடியண்ணே, ஒரு ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோக்கினே கொடுக்கறது? சொல்லி சீக்கிரம். கருவாயா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் 150 ரூபாடா. 150 ரூபாய்க்கு கொடு. என்ன தாத்தா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபாவா தாத்தா? போய் உட்காரு, போட்டு கொண்டு வரவா? என்னது இது? சரியான கேன பயலா இருப்பான் போல. அவன் 150 ரூபாங்கிற, அவன் 100 ரூபான்னு சொல்லி போடுறேன். ஒருவேளை 50 ரூபா நமக்கு லாபம் தானே. இப்படியே ஒரு 3 ஃப்ரைட் ரைஸை கட்டி வாங்கிட்டு போயிடுவோம் இந்த நேரத்தில் வாங்கினாத்தேன். அருவாயா, ஒன்று சாப்பிட கொடுத்துட்டு 3 ஃப்ரைட் ரைஸ் பார்சல் கட்டுறா. என்ன 100 ரூபாய் தானே? நான் 400 ரூபாய் கொடுத்துட்றேன். மொத்தம் 3 கட்டு இங்கே ஒன்று சாப்பிட்டதுக்கு. சரியா? எப்படியோ 200 ரூபாய் நமக்கு லாபம். தடியண்ணே, பாத்தியா? 50 ரூபா ஃப்ரைட் ரைஸை 100 ரூபாய்க்கு அந்த கிழவனுக்கு வித்து காட்டினேன். இதுதான் வியாபார யுக்திங்கிறது. அந்த கிழவன் நினச்சிருப்பியா இவன் 150 ரூபாய்க்கு போடாமல் 100 ரூபாய்க்கு போறேன்னு? அண்ணா, அதோட சுயரூபம் நமக்குத்தானே தெரியும். எப்படி கருப்பு குட்டியே, ஐடியால ஒன்னே மிஞ்ச ஆள் இருக்கு மாடி. இம்புட்டு ஐடியாவை போட்டு தர. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.